தினம் தமிழக முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. இது மாதிரி பாரத பிரதமர் தமிழகத்திற்கு வந்தபோது உங்களை 6 முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாகவும் குறுஞ்செய்தி அனுப்புவதாகவும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க விரும்பாதனாலதான் அவர் சந்திக்கல அப்படிங்கிற உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. இனிமேல் நீங்க பொய் சொல்ல வேண்டாம், உண்மையை சொல்லுங்க அப்படின்னு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறாரு. இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கடிதம் அனுப்பியிருக்காருன்னு சொன்னதே எனக்கு தெரியல. இந்த கடிதம் எனக்கு இன்னும் சேரலை. அந்த கடிதம் சேர்ந்தா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்போ அது யார் உண்மை சொல்லியிருக்கா, யார் பொய் சொல்லியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆக இது எதையோ ஒரு குற்றம் சாட்டுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சரை எடுத்த உடனே நேரடியாக போய் பார்த்து பேசிட முடியாது. ஏற்கனவே அவருக்கு ஏதாவது தொடர்பு இருந்திருந்தால்தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க முடியும் என்பது எல்லோருடைய கருத்தாக இருக்கிறது. ஆக அவர்களை பற்றி குறை சொல்வதற்கு நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. அவர்கள் முடிவெடுத்ததற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள், அவ்வளவுதான். இல்ல, எனக்கு எந்த விதமாக வரல. ஆதாரம் அவர்கிட்ட இருக்கும். அவர் சொல்லியிருப்பார். அவர் சொல்றதுதான் ஆதாரமா இருக்குமே தவிர ஆதாரம் அவருடைய கையில் இருக்காது. நான் தான் அவரை தொடர்பு கொண்டேன். அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை போறதுக்கு முதல் நாள் நான் அவருடைய தொடர்பு கொண்டேன். இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் நடக்கும்போது பல நேரங்களில் அவர் என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய உதவியாளர்களை கூட்டு அழைத்திருக்கார். ஆனால் என்னுடைய உதவியாளர் யாரையுமே அவர் அழைத்து எனக்கு தரவில்லை. ஆக இதை ஒரு குறையாக அவர் சொல்லியிருக்கிறார். நான் அவரை பற்றி குறை சொல்ல மாட்டேன்.